வெல்கம் டு ஆத்மா. சென்னை புறநகர் அபார்ட்மெண்ட்ஸில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகவன் நான் சொன்ன பெரிய அபார்ட்மெண்ட்ஸில் செக்ரட்டரி. அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி, அவளுக்கு மல்லின்னு 16 வயசில் ஒரு பொண்ணு. காது கேட்காது, வாய் பேச முடியாது. ராகவன் மல்லியை பல நாட்களாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிட்டு இருந்தார். இதை எதேச்சியா தெரிஞ்சுக்கிட்ட எலக்ட்ரீஷியன் மணி மல்லியை மிரட்டி அவனோட 2 நண்பர்களோட சேர்ந்து அவளை பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சார். மல்லி மயக்கமடைய அவ இறந்துட்டான்னு நினைச்சிட்டு அவ பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய், இது மல்லிடா, பார்வதியோட பொண்ணுடா. இவளையாடா கூட்டு வந்த? டேய், ஏதோ நான் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த பொண்ணுன்னு தானே நினைச்சேன். டேய், சின்ன பொண்ணுடா, இவளை போய். யார் சின்ன பொண்ணு? இவளா? ராகம் வீட்டுல வேணா பண்ணதா தெரியுமா? டேய், அவன் என்ன வேணா பண்ணட்டுடா, அதுக்காக நானும் உன் கூட சேர்ந்து. ச்சே அண்ணே, சத்தம் போடாதீங்க, முதல்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம். டேய், மூச்சே போயிடுச்சுடா. எல்லாம் இவனாலதான். என்ன எல்லாரும் சேர்ந்து தானே இந்த மாதிரி பண்ணோம். சும்மா நீ மட்டும் ஓவரா சவுண்ட் விட்டுனுக்குறா. டேய் இரா, செத்து போச்சுடா. அதான் சொன்னேன்ல நாம என்னடா பண்றது இப்போ? வெளியே தெரிஞ்சா நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போயிருவோம்டா. யோ, கொஞ்சம் வாய் வச்சு சும்மா இருக்கியா? ஜெயில அது இதுன்னு பயமுத்துனுக்குற. கொஞ்சம் யோசி, டைம் கொடு. பேச மாடியில் தூக்கி விட்டுருவோமா? கால் தவறி கீழே விழுந்த சித்திர நினைச்சுப்பாங்க. இல்லடா, அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. வேற ஏதாவது யோசிக்கணும். என் வயசுக்கு உங்க கூடலாம் சரிசமமா பண்ணணும் பாடுறா. என்ன சொல்லணும்டா? யோ, கொஞ்சம் புலம்பத்தை நிப்பாட்டியா? அண்ணே சும்மா இருங்கண்ணே. சொல்றத மட்டும் செய். வா, தூக்கு. என்னயா பார்த்து நீங்கிற? வா, பயப்படாத, வந்து தூக்கு. வாயா. டேய், இங்க எதுக்குடா தூக்கிட்டு வர சொன்ன? கரண்ட் சாக்கு கொடுத்து எரிச்சிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. உயிர் இருக்குடா. டேய் டேய், காப்பாத்திடலாம்டா. டேய் பாவம்டா. டேய் ஏய், பாவம் பார்த்து அவளை காப்பாத்தினா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவா. பரவாயில்லையா? டேய், சுவிட்சை போடுற.
ஐயோ மல்லி ஏமா எதுக்கு அந்த நேரத்துல உங்க பொண்ணுங்க வந்துச்சு? நான் ராகவன் சார் வீட்டுல வேலை பாக்குறேன். அயன் பண்ண துணியெல்லாம் என் மக கிட்ட கொடுத்து அனுப்புனுங்க. ஆனா இங்க எப்படி வந்தான்னு எனக்கு தெரியலங்க ஐயா. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாளா? வந்தா துணியை கொடுத்துட்டு அவ உடனே கிளம்பிட்டா. அவ குழந்தை சார். வேற ஏதாவது நீங்க அந்த பொண்ணுக்கு வேலை சொன்னீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர். என் பொண்ணு சாக காரணம் நீதான்டா. உன்னை கொல்லாம விட மாட்டாடா. என் பொண்ணு அநியாயமா கொண்டுட்டியடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. குழந்தை சார் அவளை போய் கொண்டுட்டியடா. ஏன்பா இந்த மாதிரி ஒரு வேலை நடக்கும்போது உஷாரா இருக்கணும்னு தெரியாது உனக்கு? உன் அஜாக்கிரதையால ஒரு உயிர் போயிடுச்சே. சார் பிளாட்ல எல்லாருக்கும் இங்க வேலை நடக்குதுன்னு தெரியும் சார். சர்வீஸ் கேபிள் இந்த பக்கம் போறதுனால யாருமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அசோசியேஷன்ல சொல்லி வச்சிருந்தோம் சார். அது சரி, கேபிள் எப்படி அறந்து விழுந்தது? நல்லா கட்டி தான் சார் வச்சிருந்தேன். ஆனா எப்படி விழுந்துன்னு தான் சார் தெரியல. எப்படி விழுந்ததுன்னு உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா தானா தெரியும். ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்றாங்க? பிளாட்டோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கா சார்? சார் எலக்ட்ரிக்கல் ஒர்க் நடக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு வாரமா ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் சார். என்ன சார் நீங்க? நியூஸ் தெரிஞ்சா எனக்குல சார் பிரச்சனை. சார் டிஐஜியோட சம்பந்தி இந்த பிளாட்ல தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க ரொம்ப வருஷமா எங்க பிளாட்ல தான் வேலை செய்யறாங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம் சார். சார் இவனை விடாதீங்க சார். இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இன்ஸ்பெக்டர். சும்மா இருக்கடே. விடுங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். நான் பேசுறேன்னு சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இரு. விடக்கூடாதுன்னு. சரி சரி, பாடிய பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆனா எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால உங்க அசோசியேஷன் ஆளுங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. நீங்க போங்க சார், நாங்க வரோம். கான்ஸ்டபிள் சார் வரோம். ஓகே சார். ஐயோ ஐயோ. ராகவன் தன்னோட குற்றத்தை மறைக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட மல்லியோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம்னு சொன்னது மற்ற 3 பேருக்கும் ரொம்ப சாதகமா அமைஞ்சது. நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. என்னதான் சட்டத்திலேருந்து அவங்க தப்பிச்சாலும் தண்டனை வேறொரு விதமா அவங்கள தேடி வந்துச்சு. காது கேட்காத, வாய் பேச முடியாத சிறுமியோட கொடூரமான கொலைக்கு பின்னால ஒரு 4 பேர் இருக்காங்கிறது இந்த வெளியுலகத்துக்கு தெரியாம போச்சு. சரியான நேரத்துல மல்லியோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா இந்த 4 பேரும் கையங்களமா ஆகப்பட்டிருப்பாங்க. போலீஸை கன்வின்ஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அவங்க தண்டனையிலேருந்து தற்காலிகமாக தப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம்.
குடும்பஸ்தன். மறுபடியும் வெளில போய் வேலை தேடணும். நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் சார். அசோசியேஷன் எல்லாம் சொன்னதை கேட்டேன்ல, என்னால் எதுவும் பண்ண முடியாது. இத்தனை வருஷமாக நான் இங்கே வேலை செஞ்சுன்னுக்கிறேன். இது வரைக்கும் என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா சார்? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டியே. கிளம்பு, ஒரு வாரம் கழிச்சு வா. ராகவன் சார், அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணான்னு ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று நைட்டு நீங்கள் அந்த பொண்ணில் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை நாளாக இது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு பயந்து தான் அந்த பொண்ணு அந்த பக்கமாக வந்திருக்கும் இல்லை? நியாயமாக பார்த்தா வேலை விட்டு போக வேண்டியது நான் இல்லை, ஜெயிலுக்கு போக வேண்டியது நீ. என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க, என்னால வேலை விட்டுலாம் போக முடியாது. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நான் இங்க தான் இருப்பேன். நீங்க தான் அசோசியேஷன் தலைவராச்சா? போ சார், நீ சொன்னா கேட்பாங்க. போய் பேசு. என்ன பாக்குற? இந்த மேட்டர்லாம் வெளில யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பெரிய அடுத்த சமாச்சாரம் சார். சகஜம் தானே. போ சார், போ. ஆமா ஆமா, நீங்க சொல்றதா சரி. ஒரு நிமிஷம். என்ன சார்? குடும்பஸ்தன் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேட்கறான். அதுவும் இல்லாம இது வரைக்கும் இவனால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. போலீஸ் வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். அதனால இந்த ஒரு தடவை இவனை மன்னிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? இந்த வருடா மணி, ஒழுங்கா இருக்கணும். மறுபடியும் உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது, அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. என் பொண்ணால உயிர் போகும்போது கூட அம்மான்னு சொல்லிருக்க முடியாது. என் பிள்ளை எப்படி எல்லாம் துடிச்சாலும் தெரியலையே கடவுளே. நான் போக மாட்டேன்னு சொன்னா அவளை அதட்டி போக வச்ச, போயிட்டாளே. பார்வதி, உன் நிலைமை எங்களுக்கு புரியுது. நம்ம யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. ஏதோ தவறுதலா நடந்து போச்சு. பானு, அத கொடுங்க. அதுல கொஞ்சம் பணம் இருக்கு. 6 மாசம் கழிச்சு மல்லிக்கு ஆபரேஷன் சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அந்த பணமும் இதுல சேர்ந்தே இருக்கு. இது எதையுமே நீங்க திருப்பி தர வேண்டாம், வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா? வேண்டாங்கய்யா, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு. சுந்தர், சொல்லுப்பா. வாங்கிக்க பார்வதி. வாங்கிக்கமா. நீ எப்பவும் போல பிளாட்டுக்கு வேலைக்கு வரலாம். வேற எந்த தேவையா இருந்தாலும் தயங்காம கேளு, நாங்க செய்யறோம்.
ராகவன் செஞ்ச குற்றம் என்னன்னு மணிக்கும் அவங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இவங்க 3 பேர் செஞ்ச குற்றம் ராகவனுக்கு இன்னும் தெரியாது. அப்படி தெரிய வந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ராகவனால காப்பாற்றப்பட்டிருக்கிற இவங்க சிக்கல்ல மாட்டிக்கலாம். ராகவனுக்கு இந்த 3 பேரும் செஞ்ச குற்றம் தெரிய வந்துச்சா? அப்படி தெரிய வந்தா ராகவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? காது கேட்காத வாய் பேச முடியாத சிறுமி மல்லியோட கொலைக்கு பின்னால இருந்த 4 பேரும் இப்ப சுதந்திரமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸுக்கும் இல்ல அப்பார்ட்மெண்ட்ல உள்ள அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்படியே மறைச்சிட்டாங்க. சட்டத்தோட பிடியில இவங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா மல்லியோட ஆத்மா இவங்களுக்கு தண்டனை தர தயாரா இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுது பார்க்கலாம். டேய் ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வர மாதிரி இருக்குடா. போலீஸ் விசாரிக்கும் போது அண்ணன் மூஞ்ச பார்க்கணுமே. நாங்க தான் கொலை பண்ணோம் எங்களுக்கு புச்சுன்னு போன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. டேய் நக்கலா? அந்த ராகவனால தான் நம்ம உயிர் போயிச்சோம். இல்லனா 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 என்ன? அந்த ராகவனு கூட சேர்ந்து மாட்டிருப்பான். எனக்கு பயம் இருந்துச்சு. அந்த ராகவன் போஸ்ட்மார்ட்டம் வேணான்னு எப்போ போலீஸை சமாளிச்சானோ அப்பவே எனக்கு தைரியம் வந்துருச்சு. அவனை காப்பாத்திக்கிறேன்னு அவனுக்கே தெரியாம நம்மளை காப்பாத்திட்டான். எப்படி சொல்ற? ஆமாண்டா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அந்த பொண்ணை கற்பழிச்சது தெரிஞ்சிரும்னு நைஸா போலீஸ் ஆஃப் பண்ணிட்டான். அதெல்லாம் சரிதான்டா. அவன் பெரிய ஆடிட்டர்னு சொல்றீங்க. பெரிய பெரிய ஆளும் தெரிஞ்சு வச்சிருப்பேன். அவன் மூலியமா நமக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்துட போதுடா, பாத்துக்க. அதெல்லாம் அவனால ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவன் குடிமை இப்ப நம்ம கையில. நீ தைரியமா இருடா. டேய் நம்ம பண்ணது தப்பாவே இருக்கணும். அவன் நம்ம யோகிய மாதிரி பொசுக்குன்னு வேலையை விட்டு போக சொல்றான். நான் என்ன பண்றது? அதான் அவன்கிட்ட அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயும் போய் தனியா தண்ணி அடிக்க வேணாம். ஏன்னா நமக்கே தெரியாம எங்கேயா போய் உழைட்டோம்னா என்ன? அதை அந்த ஆளுகிட்ட சொல்லி ஓசியில குடி கடிச்சிச்சுன்னா எங்கேயாவது குடிச்சிட்டு வளர்ற போது. டேய் நான் என்ன பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நாள் கோபால் கண்ணில் படாம இரு. உன் மேல செம்ம கடுப்புல இருக்கான் அவன். தேவையில்லாம மத்தவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரப்போகுது. கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த எலக்ட்ரிஷியன் மணி தான் காரணம். அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல. முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானப்பா. இது எதிர்பாராம நடந்தது. அவன் என்ன பண்ணுவான்? பாவங்க மல்லி, வீட்டுக்கு வந்தா துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காராம சுத்திக்கிட்டே இருப்பா. அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? என்ன மனுஷன் நீங்க? அப்பா அம்மா இங்கதான் உங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா வெளியில சொந்தக்காரங்க கிட்ட எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாப்பா, ஊர்ல ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க. அம்மா ராகவன் உங்க பேர் தான் வச்சாங்க தெரியுமா? முதல்ல அந்த பார்வதி குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. பாவம், ஏழப்பட்ட குடும்பம்.
நீ வந்த உடனே இதைத்தான் சொல்லுவேன்னு தெரியும். அதனால ஏற்கனவே அசோசியேஷன் ஆளுங்களோட போய் அதை செஞ்சுட்டு வந்துட்டேன். தம்பி தம்பி நிறுத்துப்பா. இந்தப்பா. தன்னோட ஷேர் ஆட்டோவில் காது கேளாத ஒரு கருவியை வச்சுக்கிட்டு ஒரு இளம் பெண் ஏறினதை பார்த்து ஷேர் ஆட்டோ அருண் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஏன்னா மல்லியும் அதே மாதிரி கருவி தான் காதில் வச்சிருந்தா. மல்லியை கரண்ட் ஷாக் வச்சு கொன்ன போது அந்த காது கேளாத கருவி அவ காதில் இல்லை. ஒருவேளை அது எங்கேயாவது தவறி விழுந்திருக்குமோ, அதுவே போலீஸ் கையில் மாட்டியிருக்குமோ, அவங்கள காட்டி கொடுத்துருமோ.